நமக்கு ரெண்டும் வேண்டும். அதாவது பொருளாதாரத்திற்கு லட்சுமியும் வேண்டும், அதை காக்கின்ற திறமுடைய கல்வி நிலைக்கு சரஸ்வதியும் வேண்டும். இரண்டும் இணைந்து அமைவது என்பது எத்தனையோ பேர்களில் ஒரு சிலருக்கு தான் அப்படி அமையும். இரண்டு லட்சுமிகளும் ஒரு இடத்தில் ஒருவருக்கு அமைந்திருந்தால் அவர் மிகப்பெரிய தவம் செய்தவராகத்தான் கருதப்படுகிறது. ஆகையினால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் கூட ஒருவர் செல்வம் இல்லாதவர் செல்வம் இருக்கின்றவரை முன்பு போய் நின்று தாழ்ந்து அவர்களிடம் கை கட்டி வேலையாட்களாக இருந்து பணியாற்றுகின்றது என்பது தாமும் அப்படி தலைவணங்கி நெல்லாமைக்கு கல்வி ஒரு வகையில் சிறப்புடையது என்று கல்வியினுடைய சிறப்பை காட்டுகின்றார். கல்வி உடைமை, பொருளுடைமை என்றிரண்டு செல்வமும் செல்வம் எனப்படும். ரெண்டுமே செல்வம்தான். இது கல்வி செல்வம் சரஸ்வதி, பொருட்செல்வம் லட்சுமி. இந்த இரண்டுமே செல்வமாகத்தான் போற்றப்படுகிறது. எல்லார் குறையிருந்து தம்முன்னர் நிற்பர் போல் தாமும் தலைவணங்கி தாழப் பெறின் என்று காட்டுகின்றார் நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருபரர்.